முருகப்பெருமானுடைய அருளாலை முருகப்பெருமானுடைய ஆசியோடு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு தமிழக அரசு நேற்று தேவையில்லாமல் அது அப்பீல் பண்ணி ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்த பிறகு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் 144 உத்தரவை போட்டு ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த இந்த மாவட்ட கலெக்டர், இந்த போலீஸ் கமிஷனர், அதற்கு மேலிடத்தில் உத்தரவு கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களெல்லாம் மீறி இன்றைக்கு மீண்டும் இறைவனின் தீர்ப்பாக இன்றைக்கு மேல்முறையீட்டு மனுவிலும் இன்னைக்கு கார்த்திகை மாதம் அந்த தூணில் தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற தீர்ப்பு வந்திருக்கிறதுக்கு முருகப்பெருமானுடைய வெற்றிவேல் வீரவேல் இந்த கொண்டாட்டத்திற்கு இன்னைக்கு அடையாளமாக இன்னைக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. மதிப்புக்குரிய திருமாவளவனை பார்த்து நான் கேட்கிறேன், இப்ப இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம், இதுல ஏதாவது பொது அமைதி வந்திருக்கா? நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க, நீங்க மட்டும் சொல்லுங்க. இதெல்லாம் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில எங்கேயாவது இருக்குதா? இல்லை. நேற்றே இந்த தீர்ப்பு சொல்லியிருந்தா வெளியே தெரியாமலேயே இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாம நேற்றே தீபம் ஏற்றிருப்பாங்க, எல்லாரும் சாமி கொண்டிருப்பாங்க, போயிருப்பாங்க. ஆக இதுல குந்தகம் விளைவிப்பது யாரு அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருதலை பட்சமாக வாக்கு வங்கி அரசியலுக்காக பெரும்பான்மை சமுதாய மக்களை புண்படுத்துகின்ற வகையில் சிறுபான்மையினர் ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை நமது மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் அவர்களும் நீதிமன்றத்தையே நீதிபதியே அவதூறாக பேசியிருக்காங்க. ஆனா இதே நீதிபதி தான் பழனி மலையை சுற்றி உள்ள அடிவாரத்தில் இருக்க அனைத்து ஆக்கிரமிப்பும் அகற்ற வேண்டும் சொன்னாங்க. அது நியாயமான தீர்ப்பு, இதுவும் நியாயமான தீர்ப்பு. இதில் யாருக்கு எந்த விதமான பாதிப்பு? எனக்கு இன்னும் சொல்லப்போனா அவர்களை விட இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு நண்பர்கள். நான் உலகம் பூரா எங்க போனாலும் எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் தான் எல்லா இடமும் தங்குறதுக்கும் எல்லா ஏற்பாடும் அவங்க தான் செஞ்சு கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஹாங்காங்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்றாங்க, ஏன் இந்த தேவையில்லாதெல்லாம் இவங்க அந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஹாங்காங்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. அது மட்டும் இல்ல, ஒரு நீதியரசரை, அதாவது என்னன்னா நீதிபதியை குற்றம் சாட்டினால் அதுக்கு என்ன தண்டனை உண்டுமோ அதை தமிழக அரசு நிச்சயமாக பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு பிரச்சனையும் வந்திருக்கா? நேற்றே அழகா கார்த்திகை தீபம் ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய போலீஸ் கெடுபிடி, இதையெல்லாம் தேவையில்லாத ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்குறது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்னொன்னு, நான் இந்த திமுக அரசாங்கம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எங்க கூட்டணி, அவங்க கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணி. ஐஎன்டிஏ கூட்டணி அவங்க கூட்டணி, இண்டி கிடையாது, ஐஎன்டிஐ. இவங்க கோர்ட்டுக்கு எத்தனை கோர்ட்டுக்கு போயிருக்காங்க தெரியுமா? 23 வழக்கு கோர்ட்ல போட்டிருக்காங்க. சார் அதுக்கு போட்டிருக்காங்க. அது பிறகு ஜிஎஸ்டி அதுக்கு கோர்ட்டு போனாங்க, அதுக்கும் நல்ல குட்டி அனுப்பி விட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அதுவும் வேண்டான்னு போனாங்க, அதையும் நல்ல குட்டி திருப்பி விட்டாங்க. ஆர்டிகிள் 370 அதுக்கும் கோர்ட்டுக்கு போனாங்க, அதையும் தலையில குட்டி திருப்பி அனுப்பி விட்டாங்க. பிறகு என்னென்ன வழக்கு உண்டோ அவ்வளவும் போறது. நீட் எக்ஸாம் அதுக்கும் கோர்ட்டுக்கு போனாங்க, அதுலேயும் தலையில குட்டி திருப்பி அனுப்பி விட்டாங்க. ஓட் சோரி அப்படின்னு சொன்னார் ராகுல் காந்தி, அதையும் தலையில குட்டி அனுப்பி விட்டாங்க. பிறகு ஆளுநருக்கு எதிராக கேஸ் போட்டாங்க, அதையும் தலையில குட்டி திருப்பி அனுப்பி விட்டாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கேஸ். இப்போ இடபிள்யூஎஸ் அதுவும் கோர்ட்டுக்கு போனாங்க. மத்திய அரசு, அதாவது மிகவும் பாதிக்கப்பட்ட சமுதாயங்களை ஒன்று திரட்டி இடபிள்யூஎஸ்க்கு ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, அதுவும் வேண்டான்னு கோர்ட்டுக்கு போனாங்க. இதெல்லாம் திமுக அரசாங்கம், ராகுல் காந்தி அரசாங்கம் அதெல்லாம் செஞ்சு. ஆனா இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலும் இந்த வழக்கு நீ போய் எந்த நீதிபதிக்கு அப்பீல் போனாங்களோ, எந்த நீதிபதியை குறிச்சினாங்களோ, முருகப்பெருமான் இருக்குது உண்மையானால் அது அப்படியே தீர்ப்பு அதே நீதிபதி வச்சு திருப்பி தீர்ப்பு வாங்கி நல்ல குட்டி அனுப்பிவிட்டாங்க. ஒரு தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்குனது இன்னைக்கு யார் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சரும் காவல்துறையும்
இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் தான். சார், இது முன்னாடியே வழக்கு நிலுவையில் தான் இருக்கு, முன்னாடியே இருந்துட்டு தான் இருக்கு. இது முன்னாடியே இருந்துட்டு தான் இருக்கு. அதாவது சில காலகட்டங்களில் சிலதெல்லாம் கொண்டு வந்து ஆகணும். 1947 வரைக்கும் இந்தியாவில் தேசிய கொடி கிடையாது, பிரிட்டிஷ் கொடி தான் பறந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிகழ்வு தேவைப்படுது. தொடர்ந்து இனி வரும் ஆண்டுகளில் இவ்வளவு பதட்டம்லாம் இருக்காது. அவங்க பக்தர்கள் மட்டும் வந்து அந்த இடத்துல வந்து தீபம் ஏற்றிட்டு போவாங்க. தொடர்ந்து பேசு பொருளாவே இருக்கு. மற்ற இடங்கள்ல நடக்கிறதெல்லாம் வந்து ஒரு செலிப்ரேஷனா போய்கிட்டு இருக்க நேரத்தில் இதுக்கு ஒரு முடிவு தான் என்ன? அதாவது என்ன, இந்த பகுதியில் உள்ள இஸ்லாமிய மக்கள் யாரும் ஒரு குறை கூட இதை சொல்லலை. எந்த இஸ்லாமிய அமைப்புகளும் இது எதிர்க்கலை. காரணம், எந்த இஸ்லாமியர்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் இல்லை. இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் பிரதம அமைச்சர் இன்னைக்கு 3வது முறை பிரதம அமைச்சராக வந்திருக்காங்க. 3 முறை குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தாங்க, 3வது முறை பிரதம அமைச்சராக வந்திருக்காங்க. ஒரு முஸ்லீம்களுக்காவது ஏதாவது தொந்தரவு இருக்கா? இதுவரையில் ஒரு பாதிப்பு கிடையாது. நீங்க எல்லாரும் சொல்லுங்க, ஏதாவது இஸ்லாமிய பாதிப்பு சொன்னா நானே முன்ன வரேன் உங்களுக்கு. ஆக இந்த இஸ்லாமியர்களை இந்துக்களையும் பிரித்தாளுகிற சூழ்ச்சியில் திமுக தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு வகையில் அவங்க இந்து தர்மத்தை கடைபிடிக்கிறார்கள், அவங்க வீட்டில் குடும்பத்தில் இந்து தர்மத்தை கடைபிடிக்கிறாங்க. ஆனால் இது ஒரு போலி வேஷம், போலி மதச்சார்பின்மை, சூடோ செக்குலரிசம். மதிப்புக்குரிய அத்வானி அவர்கள் சொன்ன மாதிரி போலி மதச்சார்மையில் ஒரு போலி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் விடிவாலம் வெகு வரும். தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற ஒரு கையாளர், அதுவும் தென் தமிழகத்தில் மிக முக்கியமா இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் இந்த நிலை அப்ப என்னதான் இருக்கும் சார்? அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு. இன்னைக்கு எல்லா முருக பக்தர்களும் வீரவேல் வெற்றிவேல் சொல்லிட்டு இருக்கு. இமயமலைக்கும் நிகரானது இந்த மலை, திருப்பரங்குன்ற மலை. இமயமலைக்கும் நிகரானதுன்னு பரிபாடல்ல சொல்லியிருக்கு. பரிபாடல் 8வது பாடல்ல அவ்வளவு தூரம் ஒரு உன்னதத்தை பெற்ற இந்த இடம். இந்த இடத்துல இன்னைக்கு அவங்க திமுக அரசாங்கம் வந்து இன்னைக்கு கை வச்சிருக்காங்க. இனிமேல் திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கவே இருக்காது.